என்னோட மாலை வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் மாஞ்சோலையில் கவுன்சிலராக இருக்கேன். 2 வருஷமாகுது. ஆனால் நான் 4 தலைமுறை அங்கே இருந்திருக்கேன் மாஞ்சோலையில். எங்களுக்கு திடீர்னு இப்போ காலி பண்ண சொல்கிறதுனால எங்களுக்கு ஒரு வழியே கிடையாது. என்ன செய்யணும்னு தெரியல. நீங்கள் எங்களெல்லாம் வந்திருக்கோம். நான் கீழே வந்தால் எங்களுக்கு என்ன பண்ணனே தெரியல. எங்களை 14ஆம் தேதி வரை தான் கடை ஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க. திடீர்னு எங்களை காலி பண்ணி போச்சுன்னா நாங்கள் எங்கே போவேன்? சகோதரர் வழக்கறிஞர் அமல்ராஜ் அவர்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற ஒரு முன்னோடிகளில் ஒருவர். ரொம்ப உணர்வுபூர்வமாக அவர் பிறந்து வளர்ந்த இடத்துடைய அந்த உறவுகளை பற்றியெல்லாம் உணர்ச்சி பூர்வமான சில விஷயங்கள். பத்தாச்சால்படி திருநெல்வேலி மாநகர மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அண்ணன் கணேசராஜா அவருக்கு ரொம்ப வேலைக்கு நாங்கள் வந்துடணும்னே சொன்னோம். உரிமையாக பாசத்தோடு வந்தாங்க. பேசுகிறாங்க. இந்த இனிய மாலை வேலையிலே கட்சிகளைச் சேர்ந்த கட்சிகளின் தலைவர்களே, மாவட்ட செயலாளர்களே, பொறுப்பாளர்களே, உங்கள் எத்தனை பேருக்கு எனது மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் பற்றி நம்முடைய அமல்ராஜ் வழக்கறிஞர் அவர்கள் புத்தகம் ஒன்று எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தை நான் புத்தக கண்காட்சிக்கு போகும்போது அந்த புத்தக கண்காட்சியில் ஒரு கடல் முன்னால் நான் வழக்கறிஞர் இருந்தாப்புல அமல்ராஜ் ஓர்நகள் மறக்குமா அப்படிங்கிற அருமையான புத்தகம். அந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்வையும் வாழ்வியலையும் வரலாற்றையும் அந்த புத்தகத்தில் நிறைய தலைவர்கள் அறிக்கைவிட்டிருந்தார்கள். மாநில பிரச்சனை தலைவர் சீமான் அவர்களை அறிமுகப்படுத்திய இடம் நெல்லை நீதிமன்றம். வரையந்திருக்கிற நண்பர்களுக்கு அழுத்தமாக திருத்தமாக தம்பி சிவகுமார் ஊர்முனைய பழக்கிறார். அவரை வைத்துக் கொண்டு சொல்லுவேன். சீமான் பேர் எழுதிட்டு இருக்கிறோம். சுப்புரத்தனை எழுதிட்டு இருக்கிறாரு. கூட்டத்தை ஏற்பாடு பண்ண சொல்லிட்டு அதை சொல்றப்ப வருகின்றிருக்கிறாங்க. இந்த நெல்லை மாவட்டத்தில் பாராளுமன்ற வேட்பாளர் போட்டி போட்டாங்க. அருமை சகோதரி சத்யா அவர்கள். நெருக்கடியான சூழல் உட்கார்ந்து இருக்கிறோம். தயவு செய்து மாஞ்சோலைக்கு போவதுக்கு நம்ம ஒரு குழு ஃபார்ம் பண்ணி, அதனால் இந்த மாவட்டத்தினுடைய பிரச்சனையாகத்தான் இதை நாங்கள் அணுகிறோம். மாவட்டத்துக்கு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மாஞ்சோலை அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் 2028 வரைக்கும் அந்த கம்பெனி அங்கே டீ எஸ்டேட் நடத்தலாம்னு சுப்ரீம் கோர்ட்டு ஆணை இருக்குது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அந்த நிர்வாகம், அந்த கம்பெனியுடைய நிர்வாகம் இப்போவே அவங்கள கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கி அது வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்டுங்கிற பார்வையில் இவங்களை வெளியே அனுப்புவதற்குள்ள நடவடிக்கை மேற்கொள்வதாக தெரியுது. இது சட்டத்துக்கு புறம்பான செயல். அவங்கள கட்டாயப்படுத்துகிறாங்க, மிரட்டுறாங்க. இதை இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் அத்தனை பேருமே வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். இந்த மாதிரி செயலில் ஈடுபட்டால் பெரிய பிரச்சனைகள் உருவாகுங்கிறத எச்சரிக்கையாக நாங்கள் சொல்லப்பட்டிருக்கோம். மேலும் இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள், முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த ஏழை எளிய மக்களுக்காக பல நல்ல திட்டங்களை அறிவிச்சுட்டு இருக்காரு. தொழிலாளர்களுக்காக நல்ல திட்டங்களை அறிவிச்சுட்டு இருக்காரு. அவருடைய ஆட்சி நடந்துகிட்டு இருந்த காலகட்டத்தில் இந்த தொழிலாளர்களை மிரட்டி கையெழுத்து வாங்கி அவங்களை வெளியேற்றுவதற்கு வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் என்ற போர்வையில் கட்டாய ஓய்வு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையே இந்த தினம் இந்த கம்பெனி எடுத்துக்கிட்டு இருக்கதா இங்கே இருக்கிற தொழிலாளர்கள்லாம் சொல்கிறாங்க. நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் இப்போது அங்கே மணிமுத்தாறு பேரூராட்சி பொறுத்தளவில் 5 வார்டு அங்கே இருக்குது. 5 வார்டு இந்த தினம் மாஞ்சோலை பகுதியில் எஸ்டேட் பகுதியில் இருக்குது. அதே மாதிரி அங்கே பணியாற்றக்கூடிய ஒரு பெண் தான்
இப்போது மணிமுத்தாரனுடைய பேரூராட்சியுடைய தலைவராகவே எஸ்டேட் தொழிலாளர் தான் இன்றைய தினம் இருந்து கொண்டிருக்கிறார். அந்த அளவுக்கு எஸ்டேட்டுக்கு நாங்கள் எப்போதுமே திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரவாக இருந்து அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அளவுக்கு தான் நாங்களாம் இருந்துகிட்டு இருக்கோம். அதுவும் பாதிக்கப்படக்கூடிய அளவில் இப்போ இருக்கக்கூடிய இந்த தொழிலாளர்கள் உண்மையிலேயே கண்ணீரோடு வந்து நிற்கிறத பார்க்கும்போது ரொம்ப வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அவங்களுடைய வாழ்வாதாரம் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 95 வருடங்கள் அவங்க அங்கே இருக்கக்கூடிய நிலைமை. 95 ஆண்டுகளாக இவருடைய முன்னோர்கள் காலத்திலிருந்து அங்கேயே குடியிருந்து அங்கே தொழில் செய்யக்கூடிய நிலைமை இந்த தினம் இருந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் திடீர்னு அவங்கள வெளியனுப்பணுங்கிற முயற்சி இந்த கம்பெனி எடுக்கிறத நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஏன்னா 95 ஆண்டுகளாக அவங்க அங்கே வாழ்ந்த காலத்தில் அவங்களுடைய முன்னோர்களுடைய கல்லறைகள் வழிபாட்டு தலங்கள் எல்லாமே இருக்குது. அங்கே சர்ச்சு இருக்குது, மாஸ்க் இருக்குது, இந்து கோயில் இருக்குது. இந்த மாதிரி எல்லா கோயில்களும் அங்கே இருக்குது. அவங்களுடைய சர்ச்சு அது மாதிரி அவங்களுடைய கல்லறை தோட்டம் எல்லாமே அங்கே இருக்குது. அங்கே வந்து அவங்களுடைய வாழ்வாதாரமும் இப்போ பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் அங்கேருந்து வெளியேற்றப்படும் போது அவங்க வேறு ஆதரவே இல்லாத சூழ்நிலை. அவங்க இந்த பிளைன்ஸில் சொல்லுவாங்க இல்லையா, சமவெளியில் வந்து அவங்களுக்கு வீடோ நிலமோ எதுவுமே கிடையாது, வேறு தொழிலும் தெரியாது. அவங்கள அங்கேருந்து அனுப்பும்போது அவங்க அகதிகள் மாதிரி தான் இங்கே வர வேண்டியது இருக்குது. அவங்களுடைய வாழ்வாதாரம் அனைத்தும் பாதிக்கப்படுது. இதெல்லாம் இந்த கம்பெனி உணரணும். அவங்க நம்ம அனுப்புனாக்கா அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும், அவங்களுடைய பிற்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நினைக்கணும். அதை நினைக்காமல் இப்போவே அவங்க கட்டாயப்படுத்தி அவங்க வெளியே அனுப்புகிறத நாங்கள் அரசியல் கட்சி தலைவர்களாக இருக்கக்கூடிய அத்தனை பேருமே அதை கண்டிக்கிறோம். அடுத்தால அங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் கூட அட்மிஷன் போட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் குழந்தைகளுடைய கல்வியை கெடுக்கிற ஒரு நிலையை அந்த கம்பெனி உருவாக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் ஒரு நாள் நாங்கள் போட்டுக்கொள்ள மாட்டோம் என்பதையும் எச்சரிக்கையாக நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அதாவது வர்ற 7ஆம் தேதி இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சித் தலைவரை இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் அத்தனை பேருமே சந்தித்து அவர்கிட்ட இந்த அந்த கம்பெனியுடைய அட்டூழியத்தெல்லாம் சொல்லலாம்னு இருக்கிறோம். 8ஆம் தேதி மாஞ்சோலைக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் அவங்களுக்கு தைரியம் சொல்லக்கூடிய அளவில் அவங்களுக்கு வந்து இந்த ஒரு ரிலீஃப், அதாவது பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய நிலையில் அவங்களுக்கு ஆதரவு தெரிவித்து அவங்க முன்னால் பேசலாம்னு இருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இப்போது நாங்கள் அத்தனை பேருமே இந்த மாஞ்சோலை தொழிலாளர்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்கள் அத்தனை பேருமே நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம். மாவட்டமே இந்த தினம் அந்த மாஞ்சோலை மக்களுக்காக எப்பொழுதும் பின்னின்று அவங்களுக்கு உதவுவதற்காக தயாராக இருக்கிறோம் என்பதை நாம் தெளிவாக தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். என் பேர் கபரியல். மாஞ்சோலையில் வர 99லேருந்து நான் வேலை பார்க்கேன். 25 வருஷம் ஆகுது. 25 வருஷம் ஆகுது. இப்போ எங்களை வந்து வீரஜெகுக்கு இது கொடுத்துக்கிட்டு கையெழுத்து வாங்கிட்டு எங்களுக்கு ரொம்ப நெருக்கடி போடுதான். என் பேர் பாக்கியராஜ். நான் வந்து 18 வருஷமாக இங்கே லேபராக வேலை பார்த்துட்ருக்கேன். இப்போ என்ன அப்படின்னா, ஒரு நோட்டீஸ் ஒன்று ஒட்டி எங்களை வந்து 45 நாளைக்குள்ளே காலி பண்ணணும். இந்த நோட்டீஸில் வந்து இன்னொரு 14ஆம் தேதி வரைக்கும் டேட்டு கொடுத்துருக்காங்க. அந்த 14ஆம் தேதிக்குள்ளே எங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு 45 நாளைக்குள்ளே காலி பண்ணணும்னு சொல்லி எங்களை ரொம்ப கம்பல் பண்ணுறாங்க. காலி பண்ணாட்டி உங்களுக்கு தண்ணி, கரண்ட்டு எல்லாத்தையுமே எல்லாத்தையும் கட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாங்க. இதில் கொஞ்சம் பேர் இந்த சர்வீஸ் முடியக்கூடியவங்க கையெழுத்து போட்டிருக்காங்க. மற்றவங்கெல்லாம் நாங்கள் அரசை எதிர்பார்த்து இருக்கோம். அரசு எங்களுக்கு என்ன பதில் சொல்லணும்? எங்களுக்கு வந்து கீழே வீடோ நிலமோ எதுவுமே கிடையாது. எங்களுக்கு வாழ்வாதாரத்தை அரசு செய்யணும்னு நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸ்கூல் இருக்குது மேலே என்ன சொல்லியிருக்காங்க? இப்போ ஸ்கூலுக்கு வந்து யாருமே அட்மிஷன் போடக்கூடாது, எல்லாருமே நாங்கள் கம்பெனியை வந்து அடைக்க போகிறோம், அதனால் நீங்கள் கீழே போய் எங்கெங்கே சேர்க்கணுமோ சேர்த்துக்கோங்க அப்படிங்கிறத கம்பெனி தெரிவிச்சிருக்கு. சரி, புதுசாக அட்மிஷன் போடுவாங்க, பழச படிக்கிறவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? அவங்களுக்கு சர்டிஃபிகேட்டாக கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் நடந்துட்டுருக்கு. சர்டிஃபிகேட்? ஆமாம், அந்த ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு. ஆமாம், புதுசாக அட்மிஷன் யாருக்குமே எடுக்கலை. அங்கே படிச்சிருந்த பிள்ளைகளே கீழே கொண்டு சேர்க்க சொல்லி சொல்லிட்டாங்க. எங்களுக்கு வந்து கம்பெனி வந்து கவர்மெண்ட் எடுத்து நடத்தணும். இல்லை அப்படின்னா எங்களுக்கு 1 ஏக்கர் நிலமும் கவர்மெண்ட்லேருந்து ஒரு வீடு, எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அங்கே இருக்கவங்களுக்கு